இன்றைக்கி தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க ப்ரோ? என்ன கொஞ்சம் கேமரா தான் அலோடு இல்லை அப்படி இப்படின்னு பேசி கேமராவில் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டோம். மைக் அலோடு இல்லை, அதனால் மைக் இழுக்காது இன்னைக்கு. கேமரா அலோடுன்னு தெரியல. கேமரா ஆனால் கூகுளில் கேமரா அலோடுன்னு போட்டிருக்கு. தெரியல, இங்கே என்னமோ சொல்கிறாங்க. இங்கே கேட்ட கேமரா அலோடு இல்லை, கேமரா அலோடு இல்லைன்னு தான் சொல்கிறானுங்க. கையில் வச்சுட்டு ஒருவேளை உள்ள காசு கேமரா காசு அவங்களே எடுத்து கொடுத்து வாங்குறதுக்காக உள்ள அலோடு இல்லைன்றாங்களோ. பின்னாடி வெயில் அடிக்குதுல்ல. ஸோ நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கான ஒரு என்ட்ரி வே மாதிரி இருக்குது. பட் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்குது. இதுவே நேரமே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். வெஹிக்கிள்லாம் அங்கே பார்க்கிங் இருக்குது. முன்னாடி பார்க்கிங் பண்ணிட்டு இங்கிட்டிருந்தே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட். ஃபஸ்ட் டைம் இந்த தாஜ்மஹாலை கண்ணில் பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. டோக்கன் வாங்கியாச்சு. ஸோ தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இப்படி ஒரு டோக்கன் தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு பர்சனுக்கு. வா எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா இருக்குல்ல இந்த வியூவே. பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கே தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்களாலே அந்த ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரபிக் வேர்ட்ஸில் இருக்குது. இது எல்லாமே எஸ் பயங்கரமாக இருக்குது. சொல்ல தெரில, ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அரபிக். அந்த சைடில் அரபிக் வேர்ட்ஸில் இருக்குது. மீண்டும் நம்ம போகிறோம், மீண்டும் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்? தாஜ்மஹால். எங்கே இருக்கும் இப்போ? ஈஸ்ட் கேட். ஈஸ்ட் கேட். இதே ஈஸ்ட் கேட்டா? ஈஸ்ட் கேட் எக்ஸிட்டா? அப்போ இது என்னது? இது என்ட்ரன்ஸா? சரி, மேரி விலாக்ஸ் அப்படி தானே இருக்கும். பயங்கரமாக தான் இருக்குது கைஸ். மேலே வந்தாச்சு. இன்னைக்கு சண்டேன்றனால வேற பயங்கர கூட்டம் வேற. ஸோ ரஷ்ஷாக இருக்குது, செம ரஷ். தாஜ்மஹால் கிட்டேயே வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. கண்ணாடியை கழட்டிட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வேணால் வரலாம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே ஏறி போகணுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோடா 200 ருபீஸ் கொடுத்து மேலே போய் ஸோ அங்கே வரைக்கும் போக முடியும். நீங்கள் அப்படி எடுத்து போகணுன்னு நினச்சிங்கன்னா இது வழியாக போயிட்டு மேலே போனோம்னா நம்ம அந்த ஷாஜகான் அவங்களோட சமாதியெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அங்கே போனோம்னா நம்ம அவங்களோட சமாதியை பார்க்கலாம். இல்லை அது வேணாம், நாங்கள் வெளியவே பார்த்துட்டு போகலான்னா 50 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியவே பார்த்துட்டு போகலாம். மேலே ஏறியாச்சு. ஸோ 200 பே பண்ணோம்னா நமக்கு இங்கே அந்த தாஜ்மஹாலில் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தாஜ்மஹாலுக்கு மேலே வந்தாச்சு. ஸோ தாஜ்மஹாலில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறதுக்கு முன்னாடி ஷூ கவர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷூ கவர் போட்டுக்கணும், ஏன்னா வேறு எங்கே ஆளுக்கு வந்து இதில் இது பண்ணிடக்கூடாதுன்னு. மும்தாஜும் உள்ளே ஷாஜகான் இருக்காங்க, 2 பேருமே பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ உள்ளே எடுக்க முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. செம்ம ஆர்கிடெக்டு. 1600 இவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் திறமை தான். என்ன சார் செதுக்கியிருக்காங்க. என்ன அதில் டக்குனு எங்களுக்கு யார் ஷாஜகான் யார் மும்தாஜ் தான் குழப்பிடுச்சு. இவங்க மும்தாஜ் இவங்க ஷாஜகான் ஏதாவது ஒரு சின்ன போர்டு மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். ஆமாம், இது அவருக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப்லாம் இல்லை, அவருக்கு நிறைய ஒய்ஃப் இருந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு பிடிச்ச ஒய்ஃபு இருந்த லவ்லே அவருக்கு வந்து மும்தாஜ் மேலே தான் ரொம்ப ஒரு இடம் பிரியா ஒரு காதல் இருந்துச்சு அவர் மூலம். அதனால அவங்களுக்காக மட்டும் இதை கட்டினார். எக்ஸிட் ஆகி வெளியே வந்தோம்னா இங்கே யமுனா ரிவர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர் கைஸ். ஸோ இந்த பில்டிங் எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னா 1631 ஆரம்பித்தாங்க.
அண்டு 1648 முடித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸில் தான் கட்டியிருக்காங்க. அதை சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாக அரபில் இருக்கும். இதில் ஃபுல்லாக அரபில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை பில்ட் பண்ண வந்தாங்க. இதை பற்றி நிறையா மித்து இருக்கும். நமக்கு தெரியும் தாஜ்மஹால்னால் வேர்ல்டில் ஒரு ஒண்டர்ஸ்க்கு இல்லாத மித்தாக இருக்க போது. ஸோ இதுக்குள்ளே நிறையா மித்து இருக்கும். அதில் ஒரு மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதை கட்டின ஒரு 22,000 பேரையும் ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா கையை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா இது மாதிரி இன்னொன்று யாரும் கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. பட் இதே மாதிரி மாடலில் நிறையா இருக்குது தாஜ்மஹால் மாடலில். அண்டு இன்னும் நிறையா மித்து பார்த்தீங்கன்னா இது அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அப்படி இப்படி நிறையா இருக்குது. பட் இதெல்லாம் அது உண்மையாக என்ன நமக்கு தெரியாது. ஒருத்துங்க செம்ம ஒருத்து. மறக்காமல் நீங்களாம் ஆக்ரா வந்துட்டு தாஜ்மஹாலில் அது அந்த 50 ரூபா கொடுத்து அங்கே போகிறதுக்கு ஒரு 200 கொடுத்து உள்ளே வந்துடலாம். தயவு செஞ்சு வந்துடுங்க உள்ளே. எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதி இந்தியன் ஸ்டைல்லையும் பெர்சியன் ஸ்டைல் அந்த 3 ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அரபிக் அந்த முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மேலே இது வச்சு கட்டுறது, பெர்சியன் ஸ்டைலில் ஒரு மாடல்ஸில் இருக்குது, இந்தியன் கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டி இருக்குது அப்படின்னு 3 இது கலந்து கட்டின மாடல் தான் இது. என்ன தான் கண்ணாடி போட்டு பார்த்தாலும் கண்ணில் பார்க்குறது தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வெயிலுக்காக தான் இது போட்டிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த தாஜ்மஹால். நம்மளும் ஒரு ஒண்டர்ஸில் நடக்கிறோன்றப்போ தனி ஃபீல் கொடுக்குது அது. ஸோ 8 ஒண்டர்ஸில் 7 இருந்துச்சு, இப்போ 8 ஆகிடுச்சு. ஏதோ பிரேசில் ஏதோ வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நடக்கிறது தனி ஃபீல் தானே.